ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சுவையான ஈஸியான ஈரல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈரல் சாப்பிட்றதுனால பாடியில் வைட்டமின் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட. ரத்த சோகை இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஈரல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கறி மசாலா, பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அதோட துருவன தேங்காய் 1 கப். இப்போ நம்ம ஈரல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், பூண்டு 4 பல். பூண்டு நீங்கள் இன்னும் 2 பல் சேர்த்து போட்டால் நல்லா தான் இருக்கும். மிளகு மட்டும் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் பச்சை மிளகாய் வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதனால் விளக்கெண்ணையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான்வெஜ் செய்யும்போது. இப்போ பாருங்கள், விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, கறி மசால் தூள் இது ரெண்டையும் போட்டுடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிக்கிறதுக்கு தேவையான கறிவேப்பிலை, புதினாவும் மல்லி இலையும் நீங்கள் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் அதை போட்டுக்கிறோம். அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஈரலை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஈரல் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா ஈரலில் இருக்க அந்த லிக்விட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈரல் போட்டாச்சு. ஈரலை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. ரொம்ப ட்ரை ஆகணும்னு நம்ம சொல்ல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அந்த எண்ணெயில் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த ஈரல் வந்து எண்ணெயில் லைட்டாக இதாகட்டும். மசாலா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வேகிறதுக்கு. சின்ன குழந்தைங்க கூட இதை ஈஸியாக சாப்பிட்லாம், நல்லா வெந்திருந்துச்சுன்னா. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான ஈரல் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.
வெறும் மிளகு சீரகத்தில் வச்சு மசாலா ரெடி பண்ணி நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.